Kunarasa was a displaced civilian who sought refuge at the church. என்ன சார் நாங்கள் இப்போ இடம்பெயர்ந்து போய் முள்ளிவாய்க்கால் என்ன இங்கே இருந்த நாங்கள் பொக்கனையில் இருந்து அப்படியே இருந்து வளைய மடம் போனோம். வளைய மடம் போயிருக்கக்குள்ளே சேர்ச்சுக்கும் நாங்கள் இருந்ததுக்கும் 200 மீட்டர் வரும். அப்போ சேர்ச்சில் வச்சு ரேஷன் கொடுக்குறவங்க. அப்போ நாங்கள் நேரத்துக்கு போய் படுத்துருந்தால் தான் அந்த ரேஷன் எடுக்கலாம், அவங்களுக்கு இல்லாட்டி அது கிடைக்காது, ஆக்கள் முடிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க ரேஷனை. அப்போ அந்த டைமில் நிறைய பிள்ளைகள் இல்லாமல் தாங்க பாதட்டர் இதில் கட்டுப்பாடெலாம் இருக்கிறதுக்காக அங்கே கொண்டு விட்டு இருந்தவங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து அங்கே விட்டுருந்தது பாதுகாப்பில் இருக்கோண்டு. அப்போ நாங்கள் போய் இருந்த நேரம் ஒரு காலம் ஒரு 7:30-8 மணி இருக்கும். அப்போ அந்த டைமில் அதுக்கு 9 மணிக்கு தான் சார் வளமை அவையல் வந்து டோக்கன் கொடுத்து ரேஷன் கொடுக்குது. அப்போ அந்த டைமில் இயக்கம் வந்து ஃபாதரோட காய்ச்சல் ஃபாதரை சொன்னால் அப்படி எந்த அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே போயிடலான்ட்டு சொல்ல, இல்லை நான் போகத்தாமல் நீங்கள் இவ்வளோ புள்ளிகளை வச்சுக்கிறீங்க நான் உள்ளே வரத்தாமன்னு சொல்லிவிட்டு அத்துமாதிரி ஃபாதரையும் தள்ளி விழுத்திட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த முடிய சனமெல்லாம் கத்திக்குள்ளார் இதண்ட ஷூட் பண்ணாமல் ஓட்டுச்சோட ஓடெல்லாமலேருந்து இதண்ட அங்கே கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டாங்க, கொஞ்சம் பிள்ளைகளை பிடிச்சிட்டாங்க. அதில் 2 இளம் பிள்ளைகள் மிச்ச பேர் இவங்களுக்கு அடிக்க வலிக்கிடையக்குள்ளே அவங்களையும் சேர்ந்து அதுக்கு கூடுதலான ஆக்கள் அவங்க வழியால் இருந்த ஆக்கள் எல்லாரும் இப்போ தங்களுக்கு சப்போர்ட்டான ஆக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பொடியலையும் பிடிச்சோன்ட்டு இருக்கு. நாங்கள் என்ன நினைச்சோம், எங்கள் பணிக்குவங்களை பிடிக்கிறவங்க தானே, வயசு போன ஆக்களையும் பணிக்கு பிடிக்கிறவங்க ரெண்டு. நாங்கள் பின்பக்கம் கடற்கரைக்கு ஒரு பாதை ஒன்று இருந்தது, அந்த பாதையால் நாங்கள் ஓடிட்டோம். அப்படி வந்து கொண்டு இருக்கே சார் விட மாட்டேன்ட்டான். விடாமல் இருக்க ஃபாதர் அந்த 5ஆம் மாதம் 15ஆம் தேதி ஃபாதர் வந்து போக ஒருத்தர் அப்படி பனை மரத்தில் அப்படி காலையம் குத்திட்டு அந்த சின்ன துவாக்கு பிஸ்டோல் அதை வச்சுட்டு நின்றார். நிற்க ஃபாதர் போய் கதை கேட்க அவர் சொன்னார். அப்போ நான் பக்கத்தில் நின்றேன். அவர் சொல்கிறார், தனக்கு கடைசி நேரம் இயக்கம் தந்த வேலை வந்து சனத்தை சுடுற வேலை. நான் சொல்ல ஃபாதர் நீங்கள் வேணுமெண்டா போங்க, சனத்தை விட்டு நீங்கள் போக பிடிச்சி ஃபாதரை பிடிச்சி தள்ளி விட்டான். தள்ளி விட ஃபாதர் அப்படி தடக்கப்பட்டு போயிட்டு இப்படி திரும்பி ரெண்டு பார்த்துட்டு சொன்னார், இந்த சனத்தோட செத்த நான் சாகர், நான் போகவில்லை. Nimilan, Vignesh and Pala are a few of the children who were lucky to escape. Their stories are truly harrowing. வீட்டில் தான் ஒழிச்சிருந்தது. நாங்கள் பங்கப்பட்டி கீழே ஆளை எண்ணெய் விட்டுட்டு மேலே ஒரு தரப்பால் மாதிரி போட்டு தான் இருந்தது. அந்த இடத்துல இயக்கம் என்ன சொன்னால் வீடாக உள்ளட்டு எல்லாரையும் பார்க்க தூங்கிட்டாங்க. பார்த்தா கனப்படியெல்லாம் பக்கத்தில் எல்லாம் பிடிக்கிறாங்க, ஒன்றும் செய்யலை. அப்போ அப்பா என்ன சொல்லணும்னு சேச்சில் இவ்வளோ படியல் நிற்கிது, அவ்வளோ படியலோடையும் சேர்த்து பிடிக்க மாட்டாங்க. அப்போ அங்கே போகும்னு சொல்லி இப்போ முதல் நாள் இன்றைய காலையில் அப்பா என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏற்றி கொண்டு விடிய 6 மணிக்கு சேச்சில் இறக்குறேன். இப்போ சேச்சில் இறக்கி நான் மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு அடுத்த நாள் விடிய எழும்பி முகங்களை ஏறி சாப்பிடுவோம்னு வெடிக்கிற 7:30 இன்னும். அப்போ அந்த டைம் என்ன செய்யறான்னு சொன்னால் இயக்கம் முழுக்க சுற்றி வளைச்சா ஒன்றுமே செய்யலாது. சேச்சுக்குள்ளேயே நாங்கள் போயிட்டோம். சேச்சுக்குள்ளே போனால் பொம்பளை பிள்ளைகள் பெடிகள் எல்லாம் சேர்ந்தா போல் கேட்டெல்லாம் பாசெல்லாம் லொக் பண்ணிட்டாங்க. இயக்கம் ரைவிலால் மேலே சொல்கிறாங்க, ஓடெல்லாம் முடஞ்சி விழுது. அந்த கடத்தில் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு பாதையை மட்டும் இழுத்து அதுக்குள்ளால படிகள் இழுத்துட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளே சுட்டது என்ன மாதிரின்னு சொன்னால் முதல் ஓட்டுக்கு மேலே வெடி வச்சாங்க, ஓடெல்லாம் முடஞ்சி உள்ளுக்க விழுந்துட்டு. அப்போ ஆக்கள் எல்லாம் பொடி வெட்டி கொண்டு வாசலுக்கு வாழ போய்கொண்டிருக்கக்குள்ள சனம் குறைஞ்சோடனே ஒரு அம்மா ஒரு பிள்ளையை விட இல்லை. அப்போ அந்த அம்மாவுக்கு நேரம் சுட்ட கையோட எண்ணெய் எட்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் ஜீப்பில் ஏறிட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்துட்டு சேர்ச்சோம்னா எனக்கு தெரியும். 3ஆம் நாத்து நான் அங்கே நிற்க இவன் வீட்டை நின்றுட்டு படுத்துட்டு 5 மணி போல் ஒலிம்பி சேர்ச்சுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு அங்கே படியலோட இந்த கேட்சி போட்டு வெளியில் போயிட்டேன். வெளியில் வீட்டை ஏதோ கடவுளை எதுன்ட்டு நல்ல ஒரு இதாக இருக்குது. வீட்டை போனோடனே நானும் ஒரு சேர்ச்சால் வழிக்கிட்டு 50 மீட்டர் தூரம் போனோடனே சுட்டு கேட்குது, சத்தங்கள்லாம் கேட்குது, படியல் கத்தி கேட்குது, தாயாக்கள் எல்லாம் கத்தி கேட்குது. அப்போ நான் திரும்பி ஓடலாம் தானே, ஒரு இடம் போயிடலானே. அப்போ நான் வீட்டுக்கு ஒழிச்சிட்டேன். நான் அப்புறம் அப்படியே அந்த சேர்ச்சிக்கு ரெண்ட படியலை பிடிச்சோண்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சேர்ச்சிக்கு ஒரு படியலும் இல்லை, தாயாக்கள் ரெண்டாவது இழந்த பிள்ளை. நான் அந்த சேர்ச்சில் ஒரு ஹாஸ்டல் ஒன்று நடந்தது, ஹாஸ்டலோட பாராக்கள் நடத்தினவியல். அந்த ஹாஸ்டலில் நான் தான் படித்து அப்போ தெரிஞ்ச ஃபாதர் சேர்ச்சில் ஒரு நின்றுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு 20-25 பிள்ளைலாம் நின்றுருப்பாங்க. இப்போ இந்த சேர்ச்சில் பிடிக்கலை, ஹாஸ்டல் பாராக்கள் நடத்துகிறாங்க. அப்போ பாதராக்களை மீறி பிடிக்கல அப்படியே ஒரு இது. இப்போ பிள்ளைகள் பழைய இயக்கம் எல்லாம் ஓடி வந்து சேர்ச்சிக்கு நிற்க தொடங்கிட்டான். அப்போ கணவர் சேர்ந்தோடனே ஒரு நாள் காலமேல வந்து சுற்றி வளைச்சி எல்லாம் சுட்டு எல்லாம் பிடிக்க தொடங்கிட்டாங்க. பிடிச்சோன்னா நானும் அதில் பிடிச்சி கொண்டே முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் விட்டுவாங்க. Father James describes the shelling of St. Mary's Church. Well, on April 20th, yes,
no sorry, 21st, they came and asked all the priests living in that area, in the church compound, St. Mary's Church, Valayamuda, and wanted us to go into Mullivaikal. We said no. I asked why. He didn't want to give the reason. One who came, he didn't want to give a reason. We said, with what conscience you are asking us to leave? At least here we have the protection of the bunkers, you know. So I was senior priest there, so I had to tell the person concerned that we just can't do that. We will not leave. We had fathers there, sisters there, then we had orphan children there. So we refused to vacate. We knew the reason why they were asking, because on I think 19th or 20th of April, army had surrounded Pokkana village, and the next village would have been Valayamuda, where we were. So they wanted us all to leave before that and be with them in Mullivaikal. But Mullivaikal is the last sort of fortress, so I won't call it fortress, a place where they are gathered with all the heavy equipment, their families with their car. And they want us to go into the place. In fact, I asked a question, you want us to be fodder for this one? Why are you asking us this question? He refused to answer that, but of course he wanted us to leave. We normally have mass in the morning. So one of our priests who came with me 2 days, 3 days after told me in Sambat Pravaka that one of his close friends told him that he had come for early morning mass. That is, we normally have morning mass at 6:50. He had come at 5:45 or so. Then somebody was waiting there on the with a walkie, and then as soon as lights appeared on my room in the house where I was living, immediately he said, "Okay, ready," and he ran out. Immediately then the shell came and fell on my roof. I was injured, and 4 people who were just lying adjoining the wall of the house got killed, and 8 or 9 were injured. Very next day they again fired, and another priest lost his leg. After that day ICRC ship came, fortunately, so I was evacuated and I was sent off to Pulmote, Padavi, and then ended up in Sambatpura and Voni. അതിനിടെ കേട്ട சார் உள்ளுக்கு வந்து நிற்க ஒரு இயக்கம் ஒருத்தன் வந்துட்டான் போக்கியோட நிற்க அவனை கண்டுட்டான், பொடியில் கண்டவனை அடித்து அவனை வெளியில் அனுப்புவானே. ஒரு 5 வருஷத்துக்கு கொஞ்சம் 2 செல் வந்து விழுந்து, ஒன்று அங்காள சைட்டில் விழுந்து, ஒன்று இது இடத்து விழுந்தோடனே ஃபாதர் காயப்பட்டார். ஃபாதர் காயப்பட்டோடனே பிள்ளைகளெல்லாம் ஓட வலிக்கிட்ட ஃபாதர் காயத்தில் வந்து பிள்ளைகளும் சொன்னார், ஓடாங்க வெளியில் போனால் பிடிப்பாண்டு. அப்படி இருந்தும் ஒரு சில பிள்ளைகளோட வெளியில் வச்சும் பிள்ளைகளை பிடிச்சது. அதோட தான் ஃபாதர் இதில் காயப்பட்டார். பாருக்கு படத்துக்கு காயப்பட்டது, இதில் தான் காயப்பட்டது இப்போ ஃபாதர். This is just one of the many incidents that have come to light recently of LTTE atrocities committed during the last stages of the conflict. What happened to the abducted children, how many of them returned to their loving families, and how many are unaccounted for is still being investigated. Father James feels there is hope going forward, hope for peace and reconciliation. This is his message to Sri Lankans and the international community. I of course would appeal to the international community at this moment while supporting the struggle for human rights and justice issues. At the same time, there are humanitarian issues, urgent humanitarian issues that need to be tackled now, right now, especially in terms of livelihood, in terms of shelter, in terms of the case of widows. There are sort of special needs as well as the orphan children. I would suggest, now that you have made Tamil and Sinhala as official language, I would appeal, be sincere about implementing that as an official language. At least locally, we should be able to attend to many of our things on our own, at our own level, village level, at a district level, or provincial level, or whatever. I think that is being now attended to because the government and TN are now having discussions, and serious discussions are going to take place in the near future. So that is a happy sort of sign. The LTTE's military might is no more, yet its international network continues to operate under various guises and remains active. Those who supported and continue to support the LTTE with money, weapons, propaganda,
and other logistical support are just as responsible for these heinous crimes against humanity committed by the LTTE.